ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர், திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த பொங்கலுக்கு விஜய் படம், சிவகார்த்தியின் படம் 2 படமும் வருது. இல்லை, விஜய் ரசிகர் எங்கள் படத்துக்கு எங்கள் தலைவர் படம் வரும்போது நீயும் படம் ரிலீஸ் பண்ணுறியாங்கிற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளங்களை அடித்து உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் தீபாவளி பொங்கல்னா ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜன் அது பாட்டுக்கு ரிலீஸ் ஆனது. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு டி ராஜேந்தர் படம், ராமராஜன் படம்னு அப்போல்லாம் இந்த சண்டையெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ரஜினி, கமல் படம் பக்கத்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் சண்டை வரும். எனக்கு தெரிஞ்சு தளபதி, குணா ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. மதுரை அம்பிகா, அபிராமிலலாம் பெரிய சண்டை ஆனதுக்கப்புறம் அவங்க 2 படம் அதுக்கப்புறம் சேர்ந்தே வரல. இந்த சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ் தான் சேர்ந்து வந்தது. மும்பை எக்ஸ்பிரஸ் ஓடவே இல்லை. சந்திரமுகி திருவிழா மாதிரி ஓடிச்சு, அது வேற. ஆனால் இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் பண்ணால் அந்த நேரத்தில் வேறு யாரும் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, தேட்டரும் கிடைக்கிறது இல்லை, ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி என்ன தான் நடக்குது? இப்போ இதில் என்ன பிரச்சனை அவங்க 2 பேருக்கும்? இல்லை என்ன தான் சண்டை போட்டுக்கிறாங்க? முதல்ல விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ரெண்டாவது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் படமே ரெடியாகி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடியே டோட்டலாக படம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் 6 மாதமாக பார்த்தீங்கன்னா திரையிடுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜனவரியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அது விஜயோடைய அடுத்த அரசியல் ட்ராவலுக்கு மைலேஜாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட படம். விஜய் ஜனநாயகன் படத்தோட சினிமா விட்டு போராடின போது, விஜயோட கடைசி படணும் போது நிச்சயமாக விஜய் இதில் அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் நிச்சயமாக இருக்குது. ஸோ அவருடைய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி தான் அது வெயிட் பண்ணார். 6 மாதம் வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இந்த படத்தை கொண்டு வராரு. ஆல்ரெடி ஜனவரியில் கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா தேர்தல் இப்போ ஏப்ரல் மேல வரும்போது இது ஜனவரியில் வந்தால் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 பேர் தான் போட்டியாளர்கள். அதாவது நேரடி போட்டியாளர்கள் அப்படின்னா ரஜினியும் விஜய் தான். ரஜினியோடைய படம் 650 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது, அதையும் தாண்டி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா விஜயோட படமும் அதே மாதிரி கலெக்ட் பண்ணுது. இப்போ 2.0 பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு, 650 கோடி தாண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிலரும் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணுச்சு, 650 கோடிக்கு தாண்டி. இப்போ விஜயோடைய லியோ கோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுச்சு. இப்போ லியோ கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2மே சுமாரான படம். ஒரு சுமாரான படமே பார்த்தீங்கன்னா ஒரு 650 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது இன்னைக்கு விஜயோட படம். உண்மையாக தான். இப்போ ரஜினியோட கூலி எடுத்துக்கங்களேன், கூலி மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கலெக்ஷன் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் 3 நாள் கலெக்ஷன் தான். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ என்னன்னா தனியாக ஜனவரியில் இந்த பொங்கல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சம் ஹாலிடே. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளே பார்த்தீங்கன்னா திருவிழா கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. இப்போ தைப்பொங்கல் அன்னைக்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடியே போகி அன்னைக்கு, காணும் பொங்கல் அன்னைக்கு, திருவள்ளுவர் நாள் இருப்பாங்க, மாட்டு பொங்கல், மொத்தமாக ஒரு 10 நாள் எல்லாருமே ஹாலிடேயில் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பொங்கல் போனஸ் இருக்கும், பெரிய அளவில் எல்லாத்துலேயும் காசு இருக்கும். இந்த 10 நாளை எப்படி செலவழிக்கிறது அப்படின்னா, பொதுவாக இந்த பொங்கல் திருவிழா தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திருவிழா. அதாவது ஆமாம், தமிழர் திருவிழா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீபாவளியே எடுத்துக்கங்களேன், அது ஒரு 2 நாள் தான் லீவ் விடுவாங்க. முன்னாடி நாள் விடுவாங்க, இல்லைன்னா பின்னாடி நாள் விடுவாங்க. அது அதுவே பெரிய விஷயமா இருக்கும் தீபாவளிக்கு. இப்ப பொங்கலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 10 நாள் இருக்கும்போது மக்கள் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் மூடுக்கு வந்துருவாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட் மூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு பீச்சுக்கு போக முடியும், எத்தனை நாளைக்கு பார்க்கு போக முடியும். ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி அது தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு ஹீரோ படம், ஒரு உதாரணத்துக்கு ரஜினி, விஜய், கமல், அஜித், இந்த மாதிரி ஸ்டார்ஸ் படம் நடிக்கிற படமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை இந்த 10 நாளைக்குள்ளே எடுக்க முடியும். ஜனநாயகன் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணால் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வராங்க. 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் மொத்தம் ஒரு 10 நாள் கலெக்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயினுடைய கலெக்ஷன் மாசான கலெக்ஷனாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் பண்ண கலெக்ஷனை பிரேக் பண்ணுற ஒரு கலெக்ஷனாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ ஜனநாயகன் படமும் நல்லா வந்திருக்கு. அது ஒரு கமர்ஷியல் படம், அது ஒரு மசாலா படம். அது விஜயோட பாட்டு, டைலாக்கு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, லுக்கு, வாக்கு, இதை வச்சே ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா மசாலா படத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ உள்ள படங்களை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும். கடைசி படம், விஜயோடைய கடைசி படம், அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனை இனிமேல் யாரும் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷனை பண்ணிட்டு இந்த சினிமா விட்டு போகணும் அப்படின்னு நினச்சி விஜய் அந்த தேதி அனௌன்ஸ் பண்ணார்.
ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் வந்து கடைசி படமாக மாறிடுச்சு. இப்போ இந்த கடைசி படம்னும் போது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே எய்த்து நேரடியாகவே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தீய சக்திங்கிறார். இப்போ வந்து நம்ம ஈரோடு பிரச்சாரத்தில் போய் டிஎம்கே ஒரு தீய சக்தி அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஒரு தூய சக்தி அப்படிங்கிறாரு. அவர் எப்படி தூய சக்தின்னு நமக்கு தெரியல, அவரே சொல்லிக்கிறாரு. டிஎம்கே வந்து தீய சக்தின்னு சொல்லும் போது அந்த தீய சக்தி அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதுவும் இங்கே அங்கேயும் அரசியல் இருக்குல்ல. நீங்கள் ஒரு புது அரசியல்வாதி. ரஜினி சொன்னார்ல, இந்த இளையராஜாவுடைய பாராட்டு விழாவில் சொன்னார்ல, அதாவது பழைய கட்சிகள் நேற்று வந்த புதிய கட்சிகள் எல்லாருக்கும் ஸ்டாலின் டஃப் கொடுக்குறாருன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதிய கட்சியே உங்களுடைய எதிர்ப்பை இவ்வளோ தூரம் காமிக்கும் போது பல வருடங்களாக வந்து தமிழ்நாட்டில் வேரூண்டி இருக்கிற கட்சி, பல வருடங்களாக ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி டிஎம்கே, அவங்க எதிர்ப்பை காட்ட மாட்டாங்களா? அவங்களுடைய பராசக்தி படம், அது அவங்களுடைய உறவினர்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், அந்த டிஎம்கே குரூப்லேருந்து வர படம் தான் அந்த படம். ஸோ அந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கு வரதா இருந்துச்சு. ரொம்ப நியாயமாக பேசணுன்னா தீபாவளிக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் நடுவில் இந்த ரைடு இதெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல. அந்த ரைடெல்லாம் வந்ததுனால அந்த படம் கொஞ்ச நாள் நின்று போச்சு நடுவில். அதுக்கப்புறம் மறுபடியும் தொடங்கி படம் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ பொங்கலுக்கு வரதா ஆயிடுச்சு. இப்போ பொங்கலுக்கு படத்தை கொண்டு வந்து போட்டியாக கொண்டு வந்துடலாமா அப்படின்னா போட்டியாக கொண்டு வந்துடலாம், ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஜனவரி 14 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 14 போது பார்த்தீங்கன்னா விஜய் நினைக்கிற இன்னொரு விஷயம் நடக்கும். அதாவது இந்த 5 நாள் போதும், 9, 10, 11, 12, 13 5 நாள் இருந்தாலே ஒரு மாஸ் கலெக்ஷன் எடுத்துடலாம், ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் எடுத்துடலாம். இந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா விஜயோட படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓடும். இப்போ தமிழ்நாட்டை மட்டும் பேசணும்னா உலகளவில் பொங்கலுக்கு 10 நாள் லீவ் இருக்கு, விஜயோட படம் மட்டும்தான் வந்திருக்குன்னா விஜயை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க குழந்தைங்க பெரியவங்க எப்பா தேட்டருக்கு போகணும்பா, என்ன படம், சரி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடும் போயிடுவான்ல, கலெக்ஷன் அள்ளிரும். அது வந்து எந்த படமே போட்டிக்கு வராமல் இருந்தா, இப்போ ஜனநாயகனுக்கு போட்டியாக வந்து பராசக்தி வந்து ஜனவரி 14 பொங்கலுக்கு வருதுன்னும் போது இந்த ஆஸ்பெக்டே நம்ம பேசுவோம். அது என்ன அப்படின்னா இங்கே ஒரு 5 நாள் இருக்குது, 9, 10, 11, 12, 13. இந்த 5 நாள் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமமான கலெக்ஷனாக இருக்கும், ஒரு சாலிடான கலெக்ஷனாக இருக்கும். எப்படின்னா ஒரு 1000 தேட்டரில் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1300 ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து புது படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஸ்க்ரீன்ஸாக இருக்குது. ஸோ 1000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி இந்த 1000 தேட்டர்லேயும் 4 காட்சி 5 காட்சின்னு ஓடும்போது அது எவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொடுக்கும் அந்த 5 நாளில். அது வந்து நடந்தால் ஒரு மாஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை மறுபடியும் கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நீ 9 வரையா, நான் 10 வரும். நியாயமாக பார்த்தா என்னை கேட்டால் 9ஆம் தேதியே வந்திருக்கணும். 9 ஒரு நாள் விட டைம் விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 9 ஜனநாயகம், 10 வந்து பராசக்தி. ஒரு நாள் ஏன் விடணும்? விஜய்க்கு எதுக்கு விடணும்? ஒரு நாள், அதாவது போட்டின்னு வந்துருச்சு, இந்த ஒரு நாள் வந்து நேரடியாக 9ஆம் தேதியே வந்து மோதி பார்க்க வேண்டியதானே, எதுக்கு 10ஆம் தேதி? நியாயமாக அதான் பண்ணியிருக்கணும். ஆனால் 10ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10ஆம் தேதினும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகுதுல்ல 9ஆம் தேதி, அது வந்து 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகும் விஜய் படம். 2வது நாள் வந்து 10ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இது 500 ஸ்க்ரீன்ஸு, இது 500 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும். இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஷோ அவங்களுக்கு, 2 ஷோ இவங்களுக்கு அப்படின்னும் போது நீங்கள் நினைக்கிற கலெக்ஷனை எடுக்க முடியுமா? நீங்கள் 1000 தேட்டரில் 5 நாள் எடுத்தால் ஒரு மாஸ் கலெக்ஷனு. இப்போ 1000 தேட்டரில் ஒரு நாள் தான் எடுக்க முடியும். ஃபுல்லாக ஜனநாயகம் மட்டும் தான் ஓட போகுது எல்லா ஸ்க்ரீன்லையும். ஆமாம், அது ஒரு நாள் கலெக்ஷன் தானே சார், ஒரு சிங்கிள் டே கலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் 2வது நாளே வந்து பராசக்தி வந்துடுது இல்லை, பராசக்தி வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் டிவைட் ஆயிடுது இல்லை. 1000ங்கிறது 500 அடுத்த நாளே மாறிடுது இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் நினச்ச கலெக்ஷன் எடுப்பீங்க? நீங்கள் எப்படி வந்து இந்த நினச்ச ரெக்கார்டை பிரேக் பண்ணுவீங்க? அதை பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். சரி, நீங்கள் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுடைய அரசியலுக்காண்டி தான் இந்த படத்தை எடுத்துருக்கிறீங்க. உங்களோட அரசியலை நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்களோட அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்களா? நாங்களும் வரோம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிறாரு? இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு? இல்லை, நன்றி கெட்ட நாயே, உங்ககிட்ட தலைவர் துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாரு, நீ எப்படி தலைவருக்கு போட்டியாக வரலான்னு ஏன் விர்ச்சுவல் வாரிசு இவ்வளோ அநாகரிகமாக பராசக்தி படங்கிறது இல்லாமல் சிவகார்த்திகேயனை தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குறாங்க? இல்லை, சிவகார்த்திகேயனை தனிப்பட்ட முறையில் தாக்குறது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது சார். நான் ஏன் காரணம்னு சொல்கிறீங்க இல்லைங்க, அந்த படம் கோட்டுங்கிறது ஒரு படம், விஜய் நடித்த ஒரு படம். விஜய் நடித்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ. அந்த கேமியோ எப்படி நடந்துச்சு அப்படின்னா
சிவகார்த்திகேயனுடைய அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தால ஒரு படம் அமரன் படத்துக்கு அப்புறம் வந்து வெங்கட் பிரபுக்கு தான் ஒரு படம் கொடுக்கறதா இருந்துச்சு. வெங்கட் பிரபுவோட ஒரு படம் கமிட்டாக இருந்தார் சிவகார்த்திகேயன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து தேதி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த படத்துக்கு தேதி உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயன் ஐஸ் வச்சு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வந்து ஒரு கேமியோவில் நடிக்க வைக்கிறார். யார் நடிக்க வைக்கிறாருன்னா அந்த கோட்டு படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு. ஸோ வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் ஐஸ் பிடிச்சி அடுத்த படம் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க வச்சாரு. அதில் காட்சி அமைப்பு, அந்த காட்சி அமைப்பு என்னன்னா துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு நான் போகிறேன் இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக்கை வேற வச்சுட்டாரு. ஸோ இதை வந்து பிடிச்சிக்கிட்டு சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நன்றி இல்லாதவர், ஒரு நன்றி கெட்டவர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் தலைவர்கிட்டே நீ மோதுறியா, நீ என்ன ஆகிறேன்னு பாரு, நீ இருக்கிற இடமே தெரியாமல் போகிற அப்படிலாம் வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா சார், இது கோட்டு படத்தில் அது ஒரு காட்சி. சினிமா தானே கோட்டு படம், சினிமாவில் ஒரு காட்சி தானே. அந்த காட்சியில் துப்பாக்கி கொடுக்கறது என்ன பெரிய மேஜிக்கா? படத்துக்கு ஒரு காட்சி அது தேவைப்பட்டுச்சு எடுத்தாங்க. அதோட முடிச்சுக்காம அதை வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமாக, அதாவது வந்து கண்ணா புண்ணான்னு வந்து சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்ணுறாங்க. எந்த விதத்தில் நியாயம் இல்லை. நான் கேட்குறேன், நன்றி கெட்ட ஒரு மனிதர் சிவகார்த்திகேயன் சொல்கிற அளவுக்கு விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இந்த துப்பாக்கி கொடுத்தாரு. அது ஒரு படம். அதை தவிர்த்து என்ன செஞ்சிட்டாரு விஜய் வந்து படத்தில் சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினாரா? சிவகார்த்திகேயன் வந்து விஜயோட ப்ரொடக்ஷன்ஸில் படம் கொடுத்தாரா? சிவகார்த்திகேயன் வந்து நன்றி கெட்டவன் சொல்றதுக்கு விஜய் சிவகார்த்திகேயனுக்கு என்ன பண்ணிட்டாரு? அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து அறிமுகப்படுத்தினாரா? சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவருடைய பேனரில் படம் கொடுத்தாரா? சிவகார்த்திகேயன் அவரை வளர்த்து விட்டாரா? எதுவுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் அவருடைய கடுமையான உழைப்பில் கடுமையான வந்து ஒரு போராட்டத்தில் மேலே வந்து ஒரு நடிகர். அதாவது ஒரு காமெடி நடிகனாக வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டாராக மாறி இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகல் கூட்டம் இருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருமோ அதே மாதிரி பராசக்தி ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு அவர் தன்னை உயர்த்திட்டு இருக்காரே தவிர விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எந்த உதவியுமே செய்யலை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது விஜயுடைய ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை வந்து நன்றி கெட்டவன் எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு சொல்கிறாங்க? காரணமே இல்லாமல் சொல்கிறாங்க சார். இது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான மனப்போக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப தவறு. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ரொம்ப வந்து தப்பான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் சொன்னீங்க ரஜினி படம் கமல் படம் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும், சண்டை இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மைதான், ரஜினி படம் கமல் படத்துக்கு ஒரு காலத்தில் சண்டை இருக்கும். ஆனால் அந்த தியேட்டரில் சின்ன சின்ன தள்ளுமுள்ளோட முடிஞ்சிடும். இன்னைக்கு சோஷியல் மீடியா பயன்படுத்தி எந்த அளவுக்கு தரைக்குறவாக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலமாக, அதை விட ரொம்ப வக்கரம் பிடிச்சவங்களா இருக்காங்க. அதான் சொல்றேன், பயங்கரமான வக்ர புத்தி பிடிச்சவங்களா மாறிட்டாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில். எல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒவ்வொருத்தனும் என்ன வந்து எப்படி இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க, என்ன மனநிலை உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடுறது, எதையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனநிலையில் வந்து இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போடுறவங்க மனநோயாளிகள் மாதிரி இருக்காங்க. இதான் உண்மை. அந்த மாதிரி வந்து கண்ணாப்புண்ணான்னு கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து பாவம் என்ன பண்ணார்? அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? சிவகார்த்திகேயன் டெய்லி விஜய் வீட்டில் போய் சலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து ரொம்ப தப்பு. சிவகார்த்திகேயனுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணணும். எப்படின்னா, இது வந்து தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற முடிவு. ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடித்தார். அந்த படம் ரிலீஸ் பண்ணலாமா, என்னைக்கு பண்ணலாம், பண்ண வேண்டாமா, அந்த படம் எடுத்த படத்தையே ரிலீஸ் பண்ண வேண்டாமா, மொத்தமாக டிசைட் பண்ண வேண்டியது வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான். தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த தேதியில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கொண்டு வராங்க. அது வந்து ஒரு அரசியல் காரணம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கலெக்ஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் கொண்டு வராங்க. ஸோ இதில் சிவகார்த்திகேயன் எப்படி நீங்கள் தொடர்படுத்தி பேச முடியும்? சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இவர் சினிமா தொழில் பண்ணுறாரு விஜய், சிவகார்த்திகேயனுக்கும் தொழில் சினிமாவில் நடிக்கிறது. இதில் ஏன் நான் பண்ணும்போது நீ வரக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறது வந்து ஒரு அராஜகமாக இருக்குது, இல்லை ஒரு அடாவடித்தனமாக இருக்குது. எந்த காலத்துலையுமே எல்லா நேரங்கள்லையும் போட்டி படங்கள் வந்துட்டு தான் சார் இருக்குது. நீங்கள் வரும்போது ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறேன். நீங்கள் வரும்போது ஏன் வரக்கூடாது? சர்வாதிகாரியா நீங்கள்? அப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ரஜினி வந்து ஒரு வளர்ந்த ஒரு நட்சத்திரம், இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மூத்த நட்சத்திரமாக இருக்கிறாரு. அவர் வந்து வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல விஷ்ணு படம் வந்து விஜயை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ வந்து S.A. சந்திரசேகர் சொல்கிறார் அப்பா கிட்ட, சார் இந்த படத்துக்கு வந்து ரஜினி சார் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு அது பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும், நீங்கள் எப்படியாவது ரஜினி சாரை கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானும் அப்பாவும் ரஜினி சாரை போய் பார்க்குறோம். பார்த்து
பார்த்து இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். தாராளமாக வரேன்னு ஒத்துக்கிட்ட ரஜினி யார் வந்து ஹீரோன்னு கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் அப்படின்னு சொல்கிறோம். விஜயா, விஜயகாந்தா அப்படின்னு கேட்குறாரு. விஜயா அப்படிங்கிறது விஜய் யாருமே விஜய்னு எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா, விஜயகாந்த்னு நினைச்சு கேட்கிறாரு. விஜயகாந்தா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், எஸ் ஏ சந்திரசேகர் சார் சன்னு விஜய் அப்படின்னு. ஓஹோஹோ, அப்படியே அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அன்னைக்கு வந்து ரஜினி வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு தொடங்கி வச்சா உங்களுக்கு வாழ்க்கை, உங்களுக்கு ப்ரமோஷன் நினச்சி ரஜினி வருவாரா மாட்டாரான்னு ஏங்கி இருந்த நீங்கள், ரஜினிகிட்ட 2 வார்த்தை பேசிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நீங்கள், இன்னைக்கு ரஜினி அளவுக்கு வளர்ந்துட்டதாகவும் ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு தான் சொந்தம்ன்ற போட்டி போடும்போது சிவகார்த்திகேயன் ஏன் வளரக்கூடாது, சிவகார்த்திகேயன் எதுக்காண்டி வளரக்கூடாது? சரி, நீங்கள் இது என்ன மாதிரியான மனநிலை? அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார், அதில் மாட்டு கருத்து கிடையாது. உங்களுக்கு பெரிய கலெக்ஷனு, மாசு எல்லாம் ஓகே. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி அதே அளவுக்கு ஈக்குவலாக வளர்ந்துட்டாருன்னும் போது அவரை நீங்கள் வந்து போட்டியாளரை தான் நினைக்கணுமே தவிர அதுக்கு மேலே நீங்கள் வன்மத்தை கக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? யாரோடைய படம் யாரோடையும் வரக்கூடாதா? வந்ததே இல்லையா? எப்படி சார்? இது வந்து ஒரு படம் சார், இது சினிமா வந்து 2 படம் ஒரே நாளில் வருவதும் வர பல நேரங்களில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து வாரிசு துணிவு ஒன்றா வந்துச்சு, பேட்ட விசுவாசம் ஒன்றா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார் படங்கள் தானே. ஜில்லா வீரம், ஆமாம், ஜில்லா வீரம், நிறைய உதாரணங்கள் சார். இந்த மாதிரி உதாரணம் சொல்லணும்னா ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அந்த போட்டி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அன்னைக்கு அந்த போட்டி வரும்போது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுல. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் போட்டியாக வராரு அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஏன் போட்டியாக வரக்கூடாதா? சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வளர்ந்த நடிகர் இல்லையா? இன்னைக்கு வளர்ந்த நடிகர் சார். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. இன்னைக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் பயப்படுறாங்களோ. ஒருவேளை பராசக்தி நல்லா இருக்குன்னு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அஜித் மாதிரி கிடையாது. அஜித் வந்து விஜய்க்கு நேரடி போட்டி, சிவகார்த்திகேயன் இருந்தாலும் அதுக்கு அடுத்த லேயர் தான். ஆனால் அடுத்த லேயர் உள்ளவற்றை தோத்துட்டா ரொம்ப அசிங்கம் இல்லை. இப்போ சமமான ஆளை தோக்குறத விட விஜய் அஜித் தோத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு படம் ஜெயிக்கும் தோக்கும், திருமலை வில்லன் அது இது ஆஞ்சநேயன் போயிடும். சிவகார்த்திகேயன் இவர் பார்த்து வளர்ந்த அடுத்த ஜென்ரேஷன், அவர்கிட்ட தோத்துட்டா பயப்படுறாரோ? ஏன்னா பெண்கள் குழந்தைகள் மாசு சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு பயங்கரமான பெண்கள் குழந்தைகள் டார்கெட்டும் அதுதான். ஆமா, தோத்துட்டா பயப்படுறாரா அப்படின்னா படம் நல்லா இருந்தா தான் சார் ஓடுவோம். எந்த படமா இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தா தான் ஓடுவோம், கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஓடும். நீங்கள் வந்து ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா மசாலா படம், அதில் வந்து ஒரு 20% வந்து விஜய் அரசியல் பேசியிருக்காரு. அந்த மாஸ் படம் அது ஜனநாயகன் வந்து இந்த பாலையா படம் டப்பிங் தானே. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரிங்கிறோடைய பாலையா படம் தெலுங்கு படத்தினுடைய டப்பிங் தான் இந்த படம். அதனால வந்து பெரிய ஒரு ரீச் இருக்கும் இந்த படத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரௌடு வரும், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அங்கே நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த கதையே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களோட கனெக்ட் ஆன கதை. பல வருடங்களாக இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களோட கனெக்டான ஒரு விஷயம், உணர்வோட ஒரு கனெக்டான விஷயம், கதையோட வந்து வரப்போகிற ஒரு படம். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் டிஎம்கேவோட பங்கு பெரிய பங்காக இருக்குது. அவங்க இந்த படத்தை வந்து அரசியலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து அவருடைய படத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி வந்து டிஎம்கே வந்து இந்த படத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நினைச்சாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதனால என்ன தப்பு இருக்கு, ஏன் கொண்டு வரக்கூடாது? சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. அந்த ஒரு நேர்த்தி வந்து சுதா கோங்கராட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா இறுதி சுற்று, சூரரை போற்று, சுதா கோங்கரா அப்படின்னா அந்த ஒரு கதை எடுத்தாங்கன்னா ஒரு நேர்கோட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, கிளாஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இந்த படம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் நிச்சயமாக வெற்றி படமாக மாறப்போகுது. இப்போ நீங்கள் எடுக்கிற படம் வந்து வெற்றி படமா தோல்வி படமாங்கிறது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் சொல்ல போகிற தீர்ப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையாலுமே ஜனநாயகன் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, உண்மையாலுமே பராசக்தி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போட்டின்னு வந்துருச்சு, இப்போ போட்டி களம்னு வந்துருச்சு. இந்த போட்டி களத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? அப்போ ஏன் பயப்படுறீங்க? சிவகார்த்திகேயனை பார்த்து பயப்படுறீங்களா? ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்தே பயப்படுற நீங்கள் எப்படி வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ண முடியும்? ஒரு தைரியமாக ஒரு போட்டி வந்துருச்சு. சினிமா தானே, கமர்ஷியலாக தோத்துட்டு போகிறோம்.
நீங்க அரசியல் மக்களுக்காக வர்றவர் ஒரு சினிமாக்காண்டி எதுக்கு இவ்வளவு பதறணும்? அது இன்னொரு விஷயம் சார். இந்த ஜனநாயகன்ல வந்து ஒரு கருத்து சொல்றாரு, அரசியல் கருத்து. அது வந்து பெரிய லெவல்ல தோத்து போச்சுன்னா அவருடைய அரசியலுக்கே இது பின்னடைவா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சினிமாவில் சொல்ற அரசியலை யாரும் ஒத்துக்கல, நீங்க என்ன நிஜத்துல அரசியல் பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. அதாவது வந்து இது கரெக்டா கொண்டு வந்து கரெக்டா காய் நகர்த்தி இது ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய வெற்றி படமாகணும்னு நினைச்சாரு. ஆனா அது நடக்க விடாம பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பராசக்தி போட்டிக்கு வருது அப்படின்னோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஆனா வந்து நேரடியா போட்டி தான். இதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா 14 வச்சிருந்த தேதியை ப்ரீபோன் பண்ணி 10 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த போட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. விஜய் போன்றவர்களுக்கு பெரும்பாலும் இந்த நடிகர்கள் எல்லாருக்குமே தனிச்சு நின்று ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. யாரும் களத்தில் இருக்கக்கூடாது, நான் மட்டும் நிற்கணும், நான் மட்டும் ஜெயிக்கணும், நான் மட்டும் கலெக்ஷனை காமிக்கணும், இந்த மனநிலை அவர்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியோட ஒரு போட்டி, சந்திரமுகியோட போட்டி போட்டு சச்சின் காணாமல் போயிடுச்சு. பெரிய லெவலில் ஹிட் இல்லை, சந்திரமுகி மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதே போல் விக்ரமோட தூளும் வசீகராவும் சேர்ந்து வந்துச்சு. வசீகரா பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் தூள் மிகப்பெரிய ஏம் ரத்னத்துக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ பல முறை வந்து இவர் படமும் போட்டி நடிகரோ அல்லது விக்ரமோடையோ மற்ற நடிகரோடையோ வந்து தோத்து போன வரலாறு உண்டு. இப்போ புதிய கீதை ஃபெயிலியர் தானே ஆச்சு. ஆமா, புதிய கீதை மிகப்பெரிய ஃபெயிலியர் படம் இருக்கு விஜய்க்கு. புதிய கீதை, இன்னும் பழைய படம் கோட்டே வந்து ஒரு ஃபெயிலியர் படம் தான். கோட்டே நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் ஆள் இல்லாத நேரத்தில் விளையாண்டது, யாருமே இல்லாதப்ப நான் மட்டும் ஓடி ஜெயிச்சிட்டேங்கன்னு காமிச்ச படங்கள் தான். வாரிசு, துணிவுல கூட வாரிசு பெரிய இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு மேக்ஸ் பண்ணி தான் ஓடிச்சு. ஸோ ஏன் இது அந்த ஜில்லாவும் வீரமும் வர்றப்ப வீரம் தான் ஹிட்னு சொன்னாங்க. ஆமா, அப்ப இவருக்கு கூட யாராவது வந்தா பிரச்சனை ஆகுது சார். நீங்கள் ஒரு போட்டினா எப்போ சார் வரும்? ஒரு குத்துச்சண்டைக்கு போகிறீங்கன்னா ஒரு எதிராளி ஒருத்தர் இருந்தால் தான் அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் வெற்றியாளராக சொல்ல முடியும். போட்டியே இல்லாமல் வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து ஒரு கோழைத்தனம். உண்மையாக சொல்லப்போனால் போட்டியே இல்லாமல் வந்து வெற்றி அடைகிறது ஒரு கோழைத்தனம். இன்றைக்கி வந்து ஒரு போட்டி இருக்குன்னா அந்த போட்டி உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, உங்கள் ரசிகர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இது உங்கள் படம் உங்கள் கண்டென்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இப்போ தைரியமாக நீங்கள் களத்துக்கு வரதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பயப்படணும்? சிவகார்த்திகேயனுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர் அந்த கண்டென்ட் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த கண்டென்ட் வந்து பெரிய மைலேஜாக இருக்கும், அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்கே மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் கரெக்டான போட்டியாக வந்து இறக்குறாங்க. விஜய் வந்து அவருடைய அரசியல் ஒரு செல்வாக்குக்காண்டி சரியான நேரத்தில் இதை கொண்டு வந்தால் தான் அது அரசியலுக்கு உதவியாக இருக்கும்னு அவர் கொண்டு வராரு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அரசியலை பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் நீங்கள் வந்து நேரடியாக எதிர்க்கும் போது, அதாவது நீங்கள் தீய சக்தின்னு நேரடியாக எதிர்க்கும் போது பதிலுக்கு அவங்க எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ பதில் தாக்குதல் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அப்போ பதில் தாக்குதல் வந்தால் எதுக்கு இப்படி தொடர் நடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. கண்டிப்பாக பார்ப்போம். 2 படம் வருது. சினிமா ரசிகர்கள் சினிமாவாக தான் பார்ப்பாங்க, எது அவங்கள பொழுதுபோக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் இவர்களுக்கு அது அரசியலாக இருக்குது. விஜய் ரசிகர்கள் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வருது. பார்ப்போம். சார், இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சார். இந்த மனநிலை வந்து ரொம்ப தப்பு சார். ரசிகர்கள் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி மனநிலையிலேருந்து வெளியில் வரணும். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போவே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு சிவகார்த்திகேயன் படம் போட்டியா, எங்கள் அண்ணனுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஈடாவாரா, அவர் தகுதியானவரா, அவர் வந்து ஒரு நன்றி கெட்டவர், அவர் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்லாம் வந்து இப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா படங்கள் ரெண்டும் மோத போகுது. அதுதான் உண்மை. 9ஆம் தேதி அதுவும் 10ஆம் தேதி இதுவும் வரப்போகுது. 10ஆம் தேதியிலேருந்து 2 படமும் சேர்ந்து ஓட போகுது. அப்படின்னும் போது அங்கே வர ரசிகர்களுடைய மனநிலை நினச்சி பாருங்க, அங்கே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு வன்மத்தோடு வராங்க சார். வன்மத்தோடு நீங்கள் வந்து திரைப்படத்தை பார்க்கறது ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு திரைப்படம், இதில் வந்து அரசியல் நோக்கம் இருக்குது. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது அவருடைய அரசியல் பண்ணுறாரு. அப்படின்னும் போது எதிரில் உள்ளவங்க அவங்களோட அரசியல் பண்ண தான் செய்வாங்க, அது நியாயமான விஷயம்தான். ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்க போகிறாங்க. அதை தவிர்த்து வந்து இந்த ரசிகர்கள்ன்ற பேரில் தள்ளுமுள்ளு பண்ணிக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது, போட்டி மனப்பான்மையில் வந்து வன்மத்தை கக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி மனநிலை இருந்துச்சுன்னா இப்போ 2 படம் திரையரங்குக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் பண்ணிக்க கூடாது. ரசிகர்கள் வந்து அந்த புரிதல் படத்தை படமாக பார்க்கணும், அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஒரு சினிமா துறையில் ஒரு 2 படம் வருது அப்படின்னா அது போட்டி, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அதை வந்து அடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போகக்கூடாது. அதுக்காண்டி வந்து வன்மத்தை கக்கக்கூடாது. கண்டிப்பாக ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி யார் ஜெயிக்க போகிறாதுங்கிறத படம் நல்லா இருந்தால்
ரசிகர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவையில்லாத அரசியல், ஈகோ, பெரிய ஆள், நான் யார் தெரியுமாங்கிற விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் ரசிகர்கள் தவிர்க்கணும். நடிகர்கள்ட்ட இருந்தால் கூட ரசிகர்கள் தவிர்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு இது மைலேஜ், பணம், மார்க்கெட்டிங், உங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் உணர்ந்துக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இது பின்னில் உள்ள அரசியல், சினிமா தரவுகள் என்னங்கிறது விரிவாகவும் சொன்னீங்க. நன்றி. நன்றி.